மரியாதையா வெளியே போ. ஸ்வேதா பொண்ணை பத்தி முழுசா தெரியாததுனால மரியாதை கொடுத்துட்டு இருக்கா. எனக்கும் வண்டவாளம் தெரிஞ்சு போச்சு. வெளியே போ. நீங்க என்ன தம் கட்டி பேசினாலும் என்னையும் ஸ்வேதாவையும் பிரிக்கவே முடியாது. இப்ப எங்க அம்மா வர நேரம். இப்படி நீ ஸ்வேதா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத அவங்க பார்த்தா அவங்க இதை விட கேவலமா பேசுவாங்க. எங்க 2 பேரும் இப்படி உட்கார வச்சு அழகு பார்த்ததே உங்க அம்மா தான். அடடடடடடடா, காஃபிக்கு சுகர் கரெக்டா இருக்கு ஆண்டி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆண்டி, இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறீங்க. ஸ்டேஷன்ல இருக்க வேண்டிய நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க தங்கச்சி ஸ்டேஷனுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான். இங்க வந்தா தானே உங்க தங்கச்சி எதுக்கு கையை அறுத்துக்கிட்டு சூசைட் அட்டன் பண்ணாங்கன்னு தெரியும். அவங்க மனசுக்குள்ள டீப்பா போனா தானே காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு கேஸை க்ளோஸ் பண்ண முடியும். ஐயோ, சூசைட்லாம் ஒண்ணும் இல்ல. வளையல் டைட்டா இருந்ததுனால போடும்போது கையை கிழிச்சிருச்சு, அவ்வளவுதான். நடந்தது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னு எழுதி கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்களேன். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஆண்டி. என்ன மேடம், அம்மா சொன்னது கரெக்டு தானே? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறத பார்த்தா ஏதாவது காதல் விவகாரமா? நீங்க போலீஸா இருந்தா என்ன வேணாலும் கேள்வி கேட்பீங்களா? ஹாசினி, மரியாதையா பேசு. என்ன ஆண்டி, உங்க பெரிய பொண்ணு ரொம்ப எகிர்றாங்க. ஒரு கேஸ்ல ரகசியம் தெரிஞ்சவங்க தான் முதல்ல பதறுவாங்கன்னு போலீஸ் தியரி சொல்லுது. அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ ஏதாச்சும் உளருவா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்னதுனால விடுறேன் ஆண்டி. ஏமா, இவ்வளவு பெரிய பொண்ணா இருந்துகிட்டு ஒரு வளையல் போட தெரியலனா எப்படி? கஷ்டமா இருக்குல்ல. நான் வேணா வளையல் போட்டு விடட்டுமா? ஐயோ, வேணாம் வேணாம், விட்டுருங்க. நானே அப்புறமா போட்டு விட்டுக்கிறேன். போட தெரியாம தானே அவங்க கையை கிழிச்சிட்டு இருக்காங்க ஆண்டி. நீங்க மறுபடியும் வளையல போட்டு ரத்தம் வந்து மயங்கி விழுந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலு, கேஸு, போலீஸு, எதுக்கு ஆண்டி இதெல்லாம்? என்ன எதுக்கு வேற ஆளா நினைக்கிறீங்க? ஸ்வேதா, உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? போலீஸ் ட்ரைனிங்ல வளையல் போடுறதுக்கு கூட சொல்லி தராங்களா? கடமையை செய்யும்போது தடுத்தா சட்டம் தன் கடமையை செய்யும். என்ன மிரட்டுறீங்களா? ஹாசினி, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? உங்க கையில என்ன சார் கட்டு? இது இது
ஆக்சுவலா விடுமா, அவருக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கும். அவரு போகட்டும். இன்ஸ்பெக்டர், இவ மேல கேஸ் இல்லாம பண்ணிடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இவ இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. கேசு கீசன் இருந்தா வாழ்க்கையே வீணாயிடும். ஐயோ, அப்படிலாம் விட்டுருவேனா ஆண்டி? நான் இருக்கேன்ல. உங்க பொண்ணு கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஸ்வேதாவோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு பிடிச்சவனே புருஷனா வரும். வரவன் ஸ்வேதாவை பூ மாதிரி தாங்க. அப்படி உங்க வாய் முகூர்த்த பழிச்சா உங்க வாயில சக்கரை போடுறேன். அம்மா, இப்படியே பேசிட்டே இருந்தா அவர் எப்படிமா டியூட்டி பாப்பாரு? இவரோட பிஸியான டைமா நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்க பொண்ணு என்ன துரத்துறதுலயே குறியா இருக்காங்க. எல்லா போலீஸும் என்ன மாதிரியே நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க ஆண்டி. என்ன மாதிரி ஒரு ஆளு உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தா உங்களை யாரும் சீண்ட முடியாது. இந்த கேஸ் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு தான் இருப்பேன். நீங்களும் உங்க பொண்ணும் தைரியமா இருங்க. நான் வரேன் ஆண்டி. ஸ்வேதா கிட்ட இருந்து எப்படியாவது முழுசா பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது? கடவுளே, நான் உன்கிட்ட ஒன்னு வேண்டிட்டு வந்து நின்னா நீ ஒன்னு கொடுத்து அனுப்புறியே. என்ன நியாயம் இது? வேண்டுனதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வேண்டாததை கொடுத்து இப்படி பதற வைக்கிறியே. நான் நாடகத்துல சீதா வேஷம் கிடைக்கணும்னு வேண்டுனா அந்த ஹிட்லர் வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு அனுப்பி வைக்கிற. அங்க நடந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடி வந்து நிம்மதியா மூச்சு விட்டா அதுக்குள்ள ஸ்வேதா வாழ்க்கை பெரிய பிரச்சனையில சிக்கிருச்சு. அந்த பத்ரி எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு ஸ்வேதாக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனா அவனை பத்தி உனக்கு தெரியும்ல. நீ நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. ஸ்வேதா அப்பாவை பொண்ணு, எல்லாத்தையும் அப்படியே நம்பிடுறா. இந்த படுபாவை கிட்ட இருந்து எப்படியாவது ஸ்வேதாவை காப்பாத்தணும். அதுக்கு நீதான் எனக்கு ஒரு வழியை கொடுக்கணும். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. ஸ்வேதா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா டாக்டர். நீங்க மட்டும் அன்னைக்கு பெரிய மனசு பண்ணி காப்பாத்தலன்னா ஸ்வேதாவோட நிலைமை என்ன இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே நடுங்குது டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் அந்த பெரிய மனசுக்காரருக்கு சொல்லுமா. கடவுளுக்கு தானே தினம் தினம் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கேன் டாக்டர். அவர் தானே உங்களை அங்க அனுப்பி வச்சதே. கடவுள் அனுப்பி வச்சது என்ன இல்லம்மா, ஏஜேவை. டாக்டர்? ஆமாம்மா, ஏஜே தான் உன் தங்கச்சி பொழைச்சதுக்கு காரணம். ஏஜேவா? ஆமா, ஏஜே ரெஸ்டாரண்ட் ஓனர் அபினவ் ஜனார்த்தனன் தான். அந்த ஹிட்லரா? அவர் எதுக்கு அங்க வந்தாரு? புரியலையே. நாம அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டு இருந்ததை ஏஜே கேட்டிருப்பாரு போல. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் பேசிக்கிறேன். முதல்ல போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, போங்க. இன்னைக்கு உன் தங்கச்சி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ஏஜே தாம்மா. அவ்வளவு பெரிய மனுஷன் அன்னைக்கு உன் தங்கச்சிக்காக எவ்வளவு அக்கறையா பேசினார் தெரியுமா? அவரு உங்களுக்கு தெரிஞ்சவரா? நல்லா தெரியும், ஆனா இப்படிப்பட்டவர்னு தெரியாது. தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா ஏஜேக்கு சொல்லுமா. என்ன உயிரை காப்பாத்துறவங்க
கடவுளுக்கு சமம். சரிம்மா, நான் வரேன். உன் நாடகத்துக்கு அளவே இல்லையா? அன்னைக்கு என் தங்கச்சி உயிரை காப்பாத்துறதுக்கு ஏஜேவை அனுப்பி வச்சியா? இன்னைக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு டாக்டர் மூலமா ஒரு வழிய சொல்றியா? நான் வாழ்க்கையில முறையா ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுல ஃபெயில் ஆயிட்டணும்னு தோணுது. முதல்ல ஏஜேக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஹலோ, நான் தான். யாரு? நான் தான். நீயா? யாருக்கோ ஃபோன் பண்றதா நினைச்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டியா? உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் உங்க நம்பருக்கு ஃபோன் டயல் பண்ணேன். ஃபோன் டயல் பண்றதுக்கு கூட என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நீயே தானா? நானே தான். என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும். உங்க வீட்டு முன்னாடி தான் இருக்கேன். என்ன இது? அவர் முகத்துக்கு நேராவே சண்டை போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு போன்ல பேசுறதுக்கு கூட முடியலையே. அந்த 3 மகாராணிங்களும் எங்க? வாசல்லே குறுக்க நிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்படி சைலண்டா வரீங்க? பின்ன உன்ன மாதிரி லொட லொடன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நான் எப்பவுமே அப்படிதான் துருதுருன்னு இருப்பேன். துரு துரு தெரியுது தெரியுது. நீ வருவேன்னு எதிர்பார்க்கல. நானும் வரணும்னு நினைக்கல. அப்ப எதுக்கு வந்த? சண்டை போடுறதுக்கு வந்தியா? இல்ல இல்ல, பேசுறதுக்கு. சொல்லு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, பிராக்டிஸ் பண்ணிட்டு வா. இருங்க, உடனே அவசரப்படுறீங்க. சரி சொல்லு. உங்ககிட்ட பேச வருவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. சரி சரி, வெட்டி பேச்ச நிறுத்திட்டு வந்த விஷயத்த சொல்லுன்றீங்களா? தேங்க்ஸ். அது சொல்லதான் நான் வந்தேன். என்ன தேங்க்ஸ்? எதுக்கு? என் தங்கச்சிய காப்பாத்தினதுக்கு. அதுக்கு நீ போய் டாக்டர் கிட்ட நன்றி சொல்லு. என் தங்கச்சி இப்போ நல்லா இருக்கா. அது கடவுளுக்கு நன்றி சொல்லு. அவங்க 2 பேரையும் விட நீங்க தான் எனக்கு அதிகமா உதவி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ என்ன, நான் செஞ்ச உதவி உனக்கு ஞாபகம் வந்ததுனால நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? ஐயோ அது இல்ல, அந்த கடவுள் தான் உங்களை நல்ல நேரத்துக்கு வர வச்சு டாக்டர் மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சிருக்காரு. அப்போ ஒரு தேங்க்ஸ் 3 பிரிச்சு 3 பேருக்கும் கொடுக்கலான்னு பாக்குறியா? சரி, நான் என் பங்கை எடுத்துக்கிட்டேன். இப்போ கிளம்பு. இப்படி
பொசுக்குன்னு கிளம்புனா எப்படி? சரி, என்ன வேணும் சொல்றியா? என் தங்கச்சிய நீங்க தான் காப்பாத்தணும். நல்லா இருக்கா? நீ தானே சொன்ன. அவ உடம்புக்கு எல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? அவ வாழ்க்கைய காப்பாத்தணும். என்னது? ஆமா, என் தங்கச்சி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டா. உன்னால தான் எல்லாமே முடியும்னு சொல்லுவேல, இது உன்னால முடியாதா? என்னால எதுவும் முடியும்னு நினைச்சதுனால தான் இவ்ளோ தைரியமா உங்க வீட்டுக்கே வந்து உங்ககிட்டயே பேசிட்டு இருக்கேன். சரி, என்ன பிரச்சனை? உன் தங்கச்சிக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்று தற்கொலை பண்ணிக்கிறது, அப்படி இல்லைன்னா இப்படியே என் கூட இருக்க வேண்டியது. பத்திரி இல்லாம என்னால வாழ முடியாதுக்கா. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் எங்களை பிரிக்கவே முடியாது. ஸ்வேதா எவ்வளவுதான் சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அந்த பத்ரி என் தங்கச்சி வாழ்க்கைய நாசமாக்குற வரைக்கும் விடுற மாதிரியே தெரியல. இப்ப எனக்கு உங்களை விட்டா உதவி பண்றதுக்கு வேற யாரும் இல்ல. என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும்? எதுக்குன்னா ஒரு மனிதாபிமானம். மனிதாபிமானம்? அது எனக்கு இல்லவே இல்லை, நீ தானே சொல்வ. நீங்க அன்னைக்கு கோயில்ல பத்திரத்துல உனக்கு என்ன வேணுமோ எழுதிக்கன்னு சொன்னீங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும். அவனோட டார்ச்சர்ல இருந்து அவ வெளியே வரணும். சரி, நீ சொல்றது நான் செய்றேன். ஆனா பதிலுக்கு நான் என்ன கேட்டாலும் நீ செய்வியா? உங்ககிட்ட இந்த மாதிரி குணம்லாம் வேற இருக்கா? என்ன மாதிரி? என்ன கேட்டாலும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னால முடிஞ்சது மட்டும்தான் நான் உன்கிட்ட கேட்க போறேன். என் தங்கச்சிய காப்பாத்திட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சரி, உன் தங்கச்சியை நான் காப்பாத்துறேன். ஆனா நல்லா யோசிச்சுக்கோ. நீ எனக்கு வாக்கு கொடுத்துட்டு அது காப்பாத்தலனா நான் சும்மா விட மாட்டேன். நான் இப்ப எதையும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. நாளைக்கு என் அப்பா அம்மாக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அவ என் தங்கச்சியை விட்டு தூரமா போயிருக்கணும், அவ்வளவுதான். நீ எங்க ஓவியமாய் ஒளிந்திடும்
இதே மாதிரி என் தங்கச்சியும் காப்பாத்துவீங்களா? நீ சொல்றது நான் செய்யறேன், ஆனா நான் சொல்றதையும் நீ செய்யணும். இந்த தீபம் சாட்சி, இந்த கடவுள் சாட்சி, செய்றேன்.